ஏனாயினா ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோஸ் போட்டு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைகர் ப்ரான்ஸ் தான் பண்ண போறோம். மினியேச்சர் குக்கிங் இல்ல. ஸோ நம்ம கையில கிடைச்சிருக்க டைகர் ப்ரான்ஸோட ஷெல்லு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ ஹார்டா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிசர் வச்சு இத ரிமூவ் பண்ணிரலாம். ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின்னோடயே சேர்த்து அப்படியே பேக் பண்ணுறதோ, ரோஸ்ட் பண்ணுறதோ செஞ்சு சாப்பிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரானோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் இதில மெயினா என்னன்னா, அதில இருக்கக்கூடிய வெயின்ஸ் மாதிரி பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெயின்ஸையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்கள், சிசர் வச்சு தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்லேயே ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட்டு சேர்த்து, கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் தந்தூரி மசாலாவையும் சேர்த்து நல்லா இந்த ப்ரானுக்கு மசாஜ் கொடுப்போம். முன்னாடி பின்னாடின்னு போட்டு நல்லா மசாஜ் கொடுத்து அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மீன் டைமில் இதை வறுக்க போகிறோமோ பொரிக்க போகிறோமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்லை, நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ப்ரானோட பெனிஃபிட் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் மசில் ஸ்ட்ரென்த் வேணும்னா ப்ரான்ஸ் நீங்கள் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருவோம். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இருக்குது. அந்த ஸ்கியூவர்ஸில் இந்த ப்ரானை என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து சொருவிக்க போகிறோம். ஸோ ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் என்னென்னா, இந்த ஸ்கியூவர்ஸில் இது தாங்கணும், அந்தளவுக்கு நல்ல கனமாக இருந்தது ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு சொருவி எடுத்துக்கிட்டோமா, அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரான்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இம்யூன் சிஸ்டம் பூட்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரான்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தந்தூர் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ரான்ஸ் ஆல்ரெடி அடுப்பில் நல்ல கன நெருப்பு இருந்தது. மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ரிசல்ட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நானுமே ஃபஸ்ட்டு வந்து அந்த வால் பகுதி மட்டும் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஓகே போச்சு, நல்லா இருக்காது அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ரிசல்ட் பண்ணி ஒரு சைடாக திரும்ப போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ப்ரான்ஸில் நிறையா ஜிங்க் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் நான் இந்த ப்ரான்ஸை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரி பார்த்திங்கன்னா, சிக்கன் தந்தூரியை விட இந்த ப்ரானோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க சொன்னால் கூட. நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ட்ரை வித் ப்ரான்ஸாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் மீட் உங்களுக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். வாவ், பாருங்கள் எப்படி ரோஸ்ட் ஆகி வந்திருக்குன்னு. நல்லா அதில் பிடிச்சிட்டு இருந்தது, வரவே இல்லை. ஸோ நம்ம சிசர் வச்சு தான் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், பார்க்கும்போதே எப்படி இருக்குமாங்க. லெமனை ட்ரிசல் பண்ணி எடுத்து சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருந்தது. டயானாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ரெசிபீஸ். பாய்.